நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு தற்போது முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்கியிருக்கார். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கியவர் இதுவரைக்குமே பிரம்மாண்டமாக 2 மாநாடுகளை வெற்றிகரமாக முடிச்சிருக்கார். அடுத்த வருடம் தேர்தலை எதிர்நோக்கி உள்ள நிலையில அரசியல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அரசிடம் உரிய அனுமதி வாங்கி ரோட் ஷோ நடத்திட்டுமே இருந்தாரு. கடைசியில கரூர்ல அவர் வந்தபோது நிறைய அசம்பாவிதங்களுமே நடந்துருச்சு. 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து தற்போது சோஷியல் மீடியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமுமே அதிர்ந்து போயிருக்கு. கரூர்ல நடந்த சம்பவம் குறித்து நேற்று பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல விசாரணையுமே நடந்தது. சோ அதுல பாத்தீங்கன்னா மக்களை மீட்காமலும் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காமலுமே உள்ள தாவேகாவுடைய செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜய் பொறுப்பற்ற முறையில வெளியேறியுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் அப்படின்னு அனைவருமே வருத்தம் தெரிவிச்சாங்க. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா கட்சிகளுமே மீட்பு பணியில இருந்தாங்க. ஆனால் கரூர் பிரச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி இருக்காங்க அப்படின்னு நீதிபதி அவர்களுமே ஒரு பக்கம் காட்டமாக பேசியிருந்தாரா. சோ இப்படி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பல எதிர்ப்புகளுமே கிளம்பிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் ஒரே காரணம் திமுக தான். திமுக பின்னால் இருந்து இது போல பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தாவேகாவிற்கு கிடைக்கிற வலுவான சப்போர்ட்டை பார்த்து பயந்து போன திமுக ஒரு சில மோசமான வேலைகளிலுமே ஈடுபட்டும் வராங்களாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல பிரபலங்களும் ஒட்டுமொத்த மக்களுமே இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா கரூர் மக்கள் பல பேருமே தாவேகாவிற்கு தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான நம்ம ஏகே அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா திமுகவிற்கு எதிராகவும் தாவேகாவிற்கு ஆதரவாகவுமே நம்ம ஏகே அவர்கள் பேசியிருப்பது தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.